கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போறது 42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்ம ஆத்துமா யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்குது? ஒவ்வொரு நாளும் இந்த ஆத்துமா படுற வியாகுலங்களை, வேதனைகளை நம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால தாவீது ராஜா சொல்றது போல, மானானது எப்படி நீரோடை வாஞ்சித்து கதறுதோ, நம்ம ஆத்மாவும் தேவனை நோக்கி பார்க்கணுங்க. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தேவன் தாங்க நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். நிறைய கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள், இனி வர காலங்களில் இனிமே பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள், நிந்தைகளோடு தான் நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஆனாலும் எல்லாவற்றையும் ஜெயிக்க, எல்லாவற்றையும் நம்ம பலம் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாருங்க. அதனால இந்த ஆத்மா எப்போவுமே அவர் மேலே வாஞ்சையுள்ள ஒரு ஆத்மாவாக இருக்கணுங்க. 2ஆம் வசனத்தில் கூட, என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கு. நான் எப்பொழுது அவருடைய சந்நிதியில வந்து நிற்பேன். எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை பார்த்தீங்களா தாவீது ராஜாக்கு? நமக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கா? ஆண்டவரோட சமூகத்துக்கு நான் எப்போ போவேன்? அவர் சந்நிதியில நான் எப்போ போய் நிற்பேன்னு, அப்படி ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்குதாங்க. கர்த்தர் நம்ம இடத்துல அதெல்லாம் எதிர்பார்க்குறாருங்க. நம்ம அவருக்கு செய்ய வேண்டிய கணம் இது தானேங்க. வேற என்னங்க நம்ம அவருக்கு செய்ய முடியும்? நிச்சயமாங்க. அவர் நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறாரு. ஆத்துமாவை பாதுகாக்கிறாரு. எந்த ஒரு தீங்கும் அணுகாம நம்மளை அவ்வளோ அற்புதமாக பாதுகாக்கிற தேவனுக்கு நாம் என்ன செய்யணும்? அவரை கனப்படுத்தணும், அவரை தேடணும், அவர் மேலே தாகமாக இருக்கணும். இதை தாங்க அவர் எதிர்பார்க்குறார். அவர் கூட பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மரிக்க போகிற நேரத்தில் கூட அவருக்குள்ள ஒரு தாகம் வந்துச்சு. ஆத்தும தாகம். ஆத்துமகளை குறித்து, ஐயோ என்னை நம்பி இருக்கிற இந்த ஜனங்களை நான் விட்டுட்டு போகிறேனே அப்படின்ற ஒரு ஆத்தும தாகம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்காக நீங்கள் அழாதீங்க, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு. எப்படிப்பட்ட ஒரு அன்பு பார்த்தீங்களாங்க, தேவனுடைய அன்பு. அதை போல தாங்க கர்த்தர் நம்மகிட்டயும் எதிர்பார்க்குறார். உண்மையான அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கணும்னு தாங்க அவர் வாஞ்சிக்கிறார். அந்த அன்பை மட்டும் நம்ம முழுசா அவருக்கு குடுத்துட்டோம்னா, அத விட வேற எதுவும் நம்ம அவருக்கு குடுக்க முடியாதுங்க. ஆமாங்க. பாருங்க, நெறைய பேர் நம்மள நிந்திக்கலாம். "உன் தேவன் எங்க? நீ போய் கும்பிடுற, எப்ப பார்த்தாலும் ஒரு சந்நிதியில இருக்கன்னு" சொல்லி எத்தனையோ பேர் நம்மள அசட்டை பண்ணலாம். ஆனா, நம்ம ஆத்துமாவுக்கு தாங்க தெரியும், அவருக்கும் நமக்கும் இருக்கிற அன்பு வேற யாராலயும் அத புரிஞ்சுக்க முடியாதுங்க. ஆமாங்க. உண்மையான அன்புங்க. எங்களுடைய வாழ்க்கையில கூட, எங்க ஊழியத்தின் பாதையிலயும், எங்க குடும்பத்திலயும் ஆண்டவரிடத்துல நாங்க காட்டுற அன்பும், அவர தேடுறதால கர்த்தர் எங்க ஊழியத்தையும் சரி, எங்க குடும்பத்தையும் அவ்வளோ அற்புதமா வழிநடத்துறாருங்க. 10 ஆண்டுகளா எங்க ஊழியத்த கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்கள நடத்துறாருங்க. ஏன்னா, அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கனத்த எவ்வளோ முடியுமோ கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அது நிமித்தம் எங்க வாழ்க்கையில நிச்சயமாங்க, வசனம் சொல்றதுபடி ஒரு கலசம் தண்ணீருக்கு பிரதிபலன் கொடுக்கிற தேவன். அத போல தாங்க அவர நம்ம தேடுறதுலயும், அவருக்காக நம்ம செய்ற ஒவ்வொரு விஷயத்துலயும் நெறைய பலன நமக்கு கொடுக்கிற தேவனா அவர் இருக்கிறாருங்க. நமக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கணும்னு தாங்க விரும்புகிறாரு. பார்த்தீங்கன்னா, 42ஆம் சங்கீதத்தில 11ல சொல்லுது, "என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் ஏங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன்." நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னும் அவர துதிக்கணும். அதாவது துதிக்கிறோம், ஓகே. பட் ஆனா கஷ்டம் வரும்போது, போராட்டம் வரும்போது, பலவீனம் வரும்போது நம்ம இன்னும் அவர துதிக்கணுமா. பாருங்க, நம்ம முகத்துக்கு அவர் தாங்க ரட்சிப்பு. நம்ம தேவனுமா இருக்கிறவர நம்ம இன்னும் இன்னும் துதிக்கும்போது, அவர கனப்படுத்தும்போது, இந்த ஆத்துமா அவருக்கு பிரியமான ஒரு ஆத்துமாவா மாறிடுங்க. அத தாங்க பாருங்க, தாவீது ராஜா சொல்றாரு, 43:4, "அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டையில் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்துக்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுர மண்டலத்தால் துதிப்பேன்." அவர துதிக்கணுங்க. எல்லா சூழ்நிலையும் துதிக்கணும். நெருக்கத்துல, கஷ்டத்துல, கண்ணீர்ல, சந்தோஷத்துல, எல்லாத்துலயுமே அவர துதிக்கிற மனுஷனா நம்ம ஒவ்வொருவரும் இருக்கணுங்க. அத தாங்க நம்மளுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரம் கடைசி வசனமும் அதான் சொல்லுது. "தேவன நோக்கி காத்திரு." ஆத்துமா கிட்ட நம்ம சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். "நீ தேவன நோக்கி காத்திரு. உனக்கு தேவையானத அவர் செய்வார்." அதனால ஆத்துமா கிட்ட எப்பவுமே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் இதுவரைக்கும் உயிரோட இருக்கேனா? என்னை இதுவரைக்கும் நடத்துறது எல்லாமே என் தேவன் தான். அந்த தேவனுக்கு தெரியும் எனக்கு என்ன செய்யணும்னு. அதான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறாரு இல்லைங்களா? 6ஆம் அதிகாரம் 30 ஒரே நிமிஷம். 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில, "ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும்." சிம்பிளா முடிச்சுட்டாருங்க ஆண்டவர். எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? இன்னைக்குரியது என்னவோ அதுக்காக கவலைப்படுங்க. மத்ததெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. நாளைக்குரியத நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு நம்ம இருந்தோம்னா அதெல்லாம் பார்த்துக்கலான்ற அளவுக்கு ஆண்டவர் எவ்வளோ ஒரு தைரியமா சொல்லியிருக்கிறாரு பார்த்தீங்களா? நம்மள தைரியப்படுத்துகிற தேவன்ங்க அவரு. அதனால எத குறிச்சும் நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்காக நீங்க கவலையே படாதீங்க. இன்னைக்கு என்ன தேவையோ
தேவையோ அதான் அதிகாரத்தில் 26ஆம் வசனம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க. விதைக்கிறதில்ல, சேர்க்கிறதில்ல, களஞ்சியத்தில் சேர்க்கிறதில்ல, நூற்கிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. ஆனால் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அவைகளுக்கு பிழை போட்டுக்கிறேனா, உங்களுக்கு பிழை போட்ட மாட்டேனா? ஆண்டவர் எவ்வளோ அழகாக கேட்குறாரு பார்த்தீங்களா? அதனால் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆகாரம் இல்லை, இன்னைக்கு என்ன நான் பண்ண போகிறேன், நாளைக்கு என்ன செய்ய போகிறேன், எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆகாயத்து பட்சிகளை பிழை போட்டுக்கிற தேவன் நிச்சயம் நம்மளையும் பிழை போட்டுவாருங்க. எதை குறிச்சும் நீங்கள் கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால நம்மளால எதையும் செய்ய முடியாதுங்க. அதனங்க வேதம் சொல்லுது, ஒரு முழும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அதனால உடைக்காக, உணவுக்காக, எதுக்காகவும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்மளை போஷிக்கிற தேவன், நம்மளை பராமரிக்கிற தேவன் நம்ம கூடவே இருக்கிறாருங்க. அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க. அதனால 31 சொல்லுது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம்னு கவலைப்படாதீங்க. இவை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. நீங்க அதெல்லாம் தேடி ஓடாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு வேண்டியவைகள் என்னவோ அதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அந்த பரமபிதாவுக்கு தெரியுங்க. நமக்கு என்ன தேவை, இன்னைக்கு என்ன தேவை, நாளைக்கு என்ன தேவைன்னு அவருக்கு என்ன தெரியாதா? நம்ம சொல்லணுமா? கண்டிப்பாங்க. அவரை நோக்கி நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆத்துமாவை முழுவதுமா நம்ம தேவனுக்கு கொடுத்தோம்னா, நிச்சயமா நமக்குரியதை எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. கடைசியா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இன்னைக்கு எனக்கு தேவன் கொடுத்துட்டார், இன்னைக்கு சாப்பிட கொடுத்துட்டார், இன்னைக்கு இருக்க எனக்கு எல்லாமே கொடுத்துட்டார், அது எனக்கு போதும். நாளைக்குரியதை அவர் பார்த்துக்கொள்வார். அதனால எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போன்னு எதுவுமே நீங்க கவலைப்படாதீங்க. அதே போல சொல்றாரு, உலகத்துல நம்ம வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, திரும்ப போகும்போதும் நம்ம கொண்டு போக போறதில்லை. அதனால போதும் என்று எல்லாமே எனக்கு போதும்னு நம்ம இருந்தோம்னா, நிச்சயமா நம்மளை போஷிக்கிற தேவன், நம்மளை பராமரிக்கிற தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அதனால நீங்களும் கவலைப்படாதீங்க. இதை கேட்குற நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றார். நம்ம ஆத்மா எப்பவுமே அவர் மேல தாகமா இருந்துச்சுன்னா, நமக்குரிய தாகத்தை, நம்மளுடைய ஏக்கத்தை, நம்ம கவலையை எல்லாவற்றையும் நம் தேவன் பார்த்துக்கொள்வாருங்க. அதனால இந்த வார்த்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமா பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எங்கள் ஊழியத்துக்காக, எங்கள் ரெகோபோத் பொதுவாழ்வு ஊழியத்துக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.